இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களை காப்பாத்தினாரு. ஃப்ரெண்டா? அது யாரு? நான் யாருன்னு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. நான் கோவப்படுவேனா? என்ன சொல்ற? அம்மா, உங்களை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். அதாவது என்னோட அத்தை பையன் தான். அவன்கிட்ட எதுக்கடி உதவி கேட்ட? நான் தான் அவனை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொன்னதையும் மீறி எதுக்கு நீ இப்படி செஞ்ச? அம்மா, நான் அந்த கார்த்தியை நேர்ல பார்க்கல. நான் போன்ல தான் விஷயத்த சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லி உங்களை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. இல்லனா எங்களால உங்களை பார்த்திருக்கவே முடியாது. நான் அவனை தப்பானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு போன் பண்ணி உதவி கேட்ட? மா, அவர் ஒன்னும் தப்பானவர் இல்ல. நீங்க ஒருத்தவங்க தான் அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்து உள்ள போய் கேட்டு பாருங்க. ஊரே அவரை நல்லவர்னு கொண்டாடுறாங்க. அவர் அந்த ஊருக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. ஜனங்கள்லாம் அவரை அந்த ஊரு காவல் தெய்வமா நினைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கெட்டவரா இருந்தா அவங்களும் எப்படி அவரை கொண்டாடுவாங்க? நான் தான் அவன் நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு சொல்றேன்ல. அத அந்த ஊர்க்காரங்களும் புரிஞ்சுக்கல, நீயும் புரிஞ்சுக்கல. மா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. உங்களுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, அதனாலதான் அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவரே நல்லவர் தான். நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுமா. என் தங்கச்சி பயங்கர ஒரே காரணத்துக்காக அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இப்ப கூட இவ உயிரை காப்பாத்திருக்காரு. அந்த நன்றி கூட இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா பாரு. அம்மா, நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்ச அவரை எனக்கு பார்க்கணும் போலயே இருக்கு. ஒண்ணு அவர் இங்க வரணும், இல்லனா நாம அவரை போய் பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும்.